ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பழமையாய்ந்த ஒரு மைதானம். அதை புனரமைக்கின்ற பணியிலே 11 கோடி ரூபாய் செலவில் பாக்ஸிங் மற்றும் கிரிக்கெட், வாலிபால், உடற்பயிற்சி கூடங்கள் பொருந்திய அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதை செப்டம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றோம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு சலவை தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து சலவை கூடம் அமைத்து பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இடம். 60 ஆண்டுகளாக இதனுடைய பராமரிப்பு, மேற்பார்வை, மேம்படுத்துதல் எதுவும் இல்லாத நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் இந்த சலவை கூடத்தை சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்த மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டு தற்போது பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவும் செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக அந்த தொழிலாளர்கள் வசம் இந்த சலவை கூடத்தை ஒப்படைப்பது மட்டுமல்லாமல் நவீன வசதிகளோடு, அதாவது அவர்களுக்கு துணி துவைக்கின்ற அந்த வாஷிங் மிஷின் என்ற இயந்திரத்தோடு, நல்ல காற்றோட்டத்தோடு, குடிநீர் தண்ணீர் அவர்களுடைய தொழிலுக்கேற்றார் போல் தண்ணீர் நிரம்ப கிடைக்கின்ற அளவிற்கு அனைத்து கழிப்பிட வசதிகள், அவர்கள் உண்டு உறைவிடத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுகின்ற அளவிற்கு உண்டு உறைவிடத்திற்கு உண்டான அறைகள், அதேபோல் வாஷிங் மற்றும் அயனிங் போன்ற அனைத்து பணிகளையும் மிக சுலபமாக இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் செய்வதற்குண்டான அனைத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அத்தனை பணிகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களாலேயே நேரில் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உறுதியளித்திருக்கின்றார். அந்த வகையிலே வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அனைத்து பணிகளையும் டிசம்பர் என்று ஒரு பகுதியாகவும், அக்டோபர் என்று ஒரு பகுதியாகவும், ஜனவரி பிப்ரவரி என்று ஒரு பகுதியாகவும் பிரித்து எத்தனை பணிகளை நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க முடியுமோ அத்தனை பணிகளையும் நிறைவு செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அன்றாடம் இந்த பணிகளுடைய மேம்பாட்டை குறித்து துறையுடைய அதிகாரிகளும் முழு உற்சாகத்தோடு, முழு அக்கறையோடு இந்த களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். திருச்செந்தூர் குடமுழுக்கு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? சொல்லிட்டேன். தமிழக அரசு தெளிவாக நீதிமன்றத்திலேயே அது குறித்த அஃபிடவிட் போட்டிருக்கின்றோம். தமிழிலும் குடமுழுக்கு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்பொழுதும் தமிழ், இங்கும் தமிழ். இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை. தமிழில் மட்டும்தான் குடமுழுக்கு நடக்குமா? தமிழிலும் குடமுழுக்கு. 120க்கும் மேற்பட்ட முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்திருக்கீங்க. 117 கோயில். ஒரு குடமுழுக்கு கூட முதலமைச்சர் அழைச்சிட்டு போலன்னு தமிழிசை கேட்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் மற்றவர்கள் தலையிடுவது நாகரிகத்திற்கு உகந்தது அல்ல. மனிதன் எதை விரும்பக்கூடாதோ மற்றவர்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில் தலையிடுவதுதான் மனிதன் விரும்பக்கூடாது. எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற முதல்வர். ஆத்திகர்கள் நாத்திகர்கள் ஒரு சேர கொண்டு வந்த அரசு இந்த அரசு. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 3117 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 10,880 திருக்கோயில்களுக்கு உயர்மட்ட குழுவுடைய SLC எனப்படுகின்ற தொல்லியல் சார்ந்த குழுவினுடைய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் 826 பணிகள் 1036 கோடி ரூபாய் செலவில் வெறும் முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் சிறப்பு சேர்க்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்கடவுள் முருகனுக்கு உலகிலேயே 184 அடி பிரம்மாண்டமான சிலையை மருதமலையில் நிறுவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் 134 அடி உயரத்திலே முருகன் சிலை நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலே எங்கள் அருமையண்ணன் முத்துசாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் சிலை அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கள் முதல்வருடைய கொள்கை இறைவனையோ இறை நம்பிக்கை உள்ளவர்களையோ விமர்சனம் செய்வதையோ எதிர்கருத்து கூறுவதையோ வாடிக்கையாக கொள்ளாதவர். ஆகவே அதுவே அவர் இறைவனை வணங்குவதற்கு சமம். 22 பணிகள் முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு கூடுதலாக மறுபடியும் 29 பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதில் 51 பணிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளுடைய கள ஆய்வு இன்றைக்கு எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்கலா உஷா அவர்களும், பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும், எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும், இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தாயம் கவி அவர்களும், CEO சிவபிரகாசம் அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணிகளை பார்வையிட்டோம். குறிப்பாக சந்திரயோகி சமாதி தெருவில் கட்டப்பட்டு வருகின்ற சமுதாய நலக்கூடம் பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்திருக்கின்ற அந்த பகுதியில் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு அதிகப்படியான வாடகை செலுத்தி திருமணங்களை நடத்த வேண்டிய சூழல் இருப்பதால் அந்த பகுதியினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மேயர் அவர்கள் பிரியா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று
மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவோடு இன்றைக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சமுதாய கூடத்தை ஒரே முறை 600 இருக்கைகள் அமர்ந்து திருமணத்தை பார்க்கின்ற அளவிற்கு சிறப்பான உணவு கூடம் பார்க்கிங் வசதியோடு கூடிய 15 கோடி ரூபாய் செலவில் அந்த சமுதாய கூடம் கட்டும் பணியை பார்வையிட்டோம். செப்டம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு துறையுடைய அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து வடசென்னை என்றாலே விளையாட்டிற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பகுதி. அது பாக்ஸிங் ஆகட்டும், மற்ற வீர விளையாட்டுகள் ஆகட்டும். அந்த வகையில் கனியாபுரம் கிரவுண்ட் என்பது மிகவும் 60 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பழமையாய்ந்த ஒரு மைதானம். அதை புனரமைக்கின்ற பணியிலே 11 கோடி ரூபாய் செலவில் பாக்ஸிங் மற்றும் கிரிக்கெட், வாலிபால், உடற்பயிற்சி கூடங்கள் பொருந்திய அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதை செப்டம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றோம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு சலவை தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து சலவை கூடம் அமைத்து பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இடம். 60 ஆண்டுகளாக இதனுடைய பராமரிப்பு, மேற்பார்வை, மேம்படுத்துதல் எதுவும் இல்லாத நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் இந்த சலவை கூடத்தை சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்த மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டு தற்போது பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவும் செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக அந்த தொழிலாளர்கள் வசம் இந்த சலவை கூடத்தை ஒப்படைப்பது மட்டுமல்லாமல் நவீன வசதிகளோடு, அதாவது அவர்களுக்கு துணி துவைக்கின்ற அந்த வாஷிங் மிஷின் என்ற இயந்திரத்தோடு, நல்ல காற்றோட்டத்தோடு, குடிநீர் தண்ணீர் அவர்களுடைய தொழிலுக்கேற்றார் போல் தண்ணீர் நிரம்ப கிடைக்கின்ற அளவிற்கு அனைத்து கழிப்பிட வசதிகள், அவர்கள் உண்டு உறைவிடத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுகின்ற அளவிற்கு உண்டு உறைவிடத்திற்குண்டான அறைகள், அதேபோல் வாஷிங் மற்றும் அயனிங் போன்ற அனைத்து பணிகளையும் மிக சுலபமாக இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் செய்வதற்குண்டான அனைத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அத்தனை பணிகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களாலேயே நேரில் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உறுதியளித்திருக்கின்றார். அந்த வகையிலே வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அனைத்து பணிகளையும் டிசம்பர் என்று ஒரு பகுதியாகவும், அக்டோபர் என்று ஒரு பகுதியாகவும், ஜனவரி பிப்ரவரி என்று ஒரு பகுதியாகவும் பிரித்து எத்தனை பணிகளை நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க முடியுமோ அத்தனை பணிகளையும் நிறைவு செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அன்றாடம் இந்த பணிகளுடைய மேம்பாட்டை குறித்து துறையுடைய அதிகாரிகளும் முழு உற்சாகத்தோடு, முழு அக்கறையோடு இந்த களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். திருச்செந்தூர் குடமுழுக்கு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? சொல்லிட்டேன் மேடம். நேற்று தமிழக அரசு தெளிவாக நீதிமன்றத்திலேயே அது குறித்த அஃபிடவிட் போட்டிருக்கின்றோம். தமிழிலும் குடமுழுக்கு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்பொழுதும் தமிழ், இங்கும் தமிழ். இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை. தமிழ்ல மட்டும்தான் குடமுழுக்கு நடக்குமா? தமிழிலும் குடமுழுக்கு. 120க்கும் மேற்பட்ட முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்திருக்கீங்க. 117 கோயில். ஒரு குடமுழுக்கு கூட முதலமைச்சர் அழைச்சிட்டு போலன்னு தமிழிசை கேட்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் மற்றவர்கள் தலையிடுவது நாகரிகத்திற்கு உகந்தது அல்ல. மனிதன் எதை விரும்பக்கூடாதோ மற்றவர்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில் தலையிடுவதுதான் மனிதன் விரும்பக்கூடாது. எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற முதல்வர். ஆத்திகர்கள் நாத்திகர்கள் ஒரு சேர கொண்டு வந்த அரசு இந்த அரசு. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 3117 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 10,880 திருக்கோயில்களுக்கு உயர்மட்ட குழுவுடைய SLC எனப்படுகின்ற தொல்லியல் சார்ந்த குழுவினுடைய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் 826 பணிகள் 1036 கோடி ரூபாய் செலவில் வெறும் முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் சிறப்பு சேர்க்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்க்கடவுள் முருகனுக்கு உலகிலேயே 184 அடி பிரம்மாண்டமான சிலையை மருதமலையில் நிறுவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் 134 அடி உயரத்திலே முருகர் சிலை நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலே எங்கள் அருமையண்ணன் முத்துசாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் சிலை அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கள் முதல்வருடைய கொள்கை இறைவனையோ இறை நம்பிக்கை உள்ளவர்களையோ விமர்சனம் செய்வதையோ எதிர்கருத்து கூறுவதையோ வாடிக்கையாக கொள்ளாதவர். ஆகவே அதுவே அவர் இறைவனை வணங்குவதற்கு சமம்.